கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு விசை எல்லாரும் கர்த்தரை நோக்கி துதிக்க ஸ்தோத்தரிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆம், கடந்த சில நாட்களாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 113ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நாம் தலையங்கமாய் கொண்டு திசை மற்றும் திசைகள் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலே வட திசை என்கிறதான திசையை குறித்து வேதத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். நேற்றைய தினத்திலே 2 திசை என்று சொல்லி உதிக்கும் திசை, அஸ்தமிக்கும் திசை என்றால் என்ன என்பதை 2 திசைகள் என்கிற தலையங்கத்திலே தேவனுடைய செய்தியை கேட்டோம். அந்த வரிசையில் இந்த சங்கீதம் 113 3வது வசனத்தின்படி இன்றைக்கு வேறு ஒரு திசையை பார்க்க போகிறோம். அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்வது மரண இருளின் திசை என்று சொல்லி. இருளின் திசை என்றால் என்ன என்பதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவியும் கிருபையும் செய்வாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ திசைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுல இருளின் திசையை குறித்து கர்த்தர் எங்களோடு இடைப்பட போகிறதற்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வேதத்தில் எத்தனையோ திசைகளை குறித்து வேத வசனங்கள் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொன்றில் குறித்து ஒவ்வொரு விதமான விளக்கங்களை, வியாக்கியானங்களை, சத்தியங்களை, மகத்துவங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறீர் ஐயா. ஆனால் ஆண்டவரே, ஒவ்வொரு குறித்தும் கத்தை விவரித்து வருகிறதற்காக உமக்கு 1 கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த மத்தேயு 4:15 சொல்லப்படுகிற இருளின் திசையை குறித்து ஆண்டவர் எங்களோடு இடைப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இருளின் திசையை குறித்து தேவன் எங்களுக்கு வியாக்கியானப்படுத்தவும் விளக்கப்படுத்தவும் போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆளுகை செய்யும் சுயம் மாமிசம் மறைக்கப்படுவதாக, தேவ சத்தமும் தேவ சித்தமும் துணிப்பதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மீண்டும் ஒரு விசையாய் அந்த கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது.
கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மத்தேயு 4:15 வாசிக்கும் போது அங்கு கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். இருளின் திசையை குறித்து நாம் பார்க்கலாம். திசையிலே வடக்கு திசை உண்டு, மேற்கு திசை உண்டு, கிழக்கு திசை உண்டு, தென் திசை உண்டு. இப்படி சொல்கிறோம். கிழமேல் திசை உண்டு. பலவிதமான திசைகளை குறித்து வேதத்திலே பார்க்கலாம். 4 திசைகள் என்று இருக்கிறது. சொல்கிறோம், தேசத்தின் திசை என்று இருக்கிறது, நாட்டின் திசை என்று இருக்கிறது. இப்படி எண்ணிறைந்த திசைகளை குறித்து இருக்கும் போது அதுல ஒரு திசைதான் இருளின் திசை. அப்ப இருளுக்கு என்று ஒரு திசை இருக்கிறதா, அல்லது திசை இருக்கிற பகுதியில் இருள் இருக்கிறதா? இந்த இருளின் திசை என்றால் என்ன? இருளின் திசை என்பது எதை நமக்கு விளங்க காட்டுவதா இருக்கிறது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்வது நல்லது. இங்கு ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை, ஒரு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இருளின் திசையை குறித்து சொல்லும் போது அது தானாகவே உண்டாகவில்லை. தீர்க்கதரிசி ஒருவர் தீர்க்கதரிசனம் சொன்னதினால் அந்த இருளின் திசையை குறித்த வெளிப்பாடு நமக்கு கிடைத்திருக்கு. இது தீர்க்க தரிசனத்தினால் வந்த ஒரு திசைதான் இருளின் திசை. ஏனென்றால் அந்த மத்தேயு 4:16 வசனத்தை வாசித்தால், ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. உரைக்கப்பட்டது நடந்தேறும்படி. அப்ப இந்த இருளின் திசை என்பதே தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு பின்பு ஏற்பட்டதான ஒரு திசை தான் அது. அதனாலதான் அந்த இருளின் திசைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர்னாக்கா மரண இருளின் திசை. மரண இருளின் திசை. தேவனுக்கு மகிமையுள்ளதாக. அந்த மத்தேயு 4:15 பாருங்க. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இப்போ இந்த இருளின் திசை என்றால் என்ன? இந்த இருளின் திசை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 17 வசனம். யோபு 24:17 வாசிக்கிறேன். விடியற் காலமும் அவர்களுக்கு இருள் போல இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான். ஆம், இந்த இடத்திலே சில குறிப்பிட்ட மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. விடியற் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில எப்போதான் பொழுது விடியும் தெரியல, எனக்கு எப்போ ஒரு விடியற் காலம் வரும் தெரியல, எனக்கு என்னைக்குதான் ஒரு உமாச்சலம் பிறக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி பெரியவர்கள், முதியோர்கள், மிகவும் நெருக்கப்பட்டவர்கள் சொல்லுவதை கேட்டிருக்கலாம். ஆனா அதை விட ஒரு கொடுமை என்னன்னாக்கா, சிலர் படுத்துட்டு காலை எழுந்திருக்கிறாங்க. காலை எழும்பினாலே அந்த விடியற் காலமே அவங்களுக்கு எப்படி இருக்குதா, மரண இருள் போலதான் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? தூங்கிக்கிட்டே இருந்தாக்கா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, படுத்தே இருந்தாக்க பிரச்சனை இல்லை. அவங்க தூக்கத்தை விட்டு விழித்தாலோ அல்லது படுக்கையை விட்டு எழுந்தாலோ அப்பதான் அவங்களுக்கு பிரச்சனை. விடியற் காலமே சிலருக்கு மரண இருள் மாதிரிதான் இருக்குது. அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ஏண்டா இந்த நாள் விடியுது, ஏண்டா இன்னைக்கு சூரியன் உதிக்குது, எதுக்கு இன்னும் ஒரு நாள் நமக்கு கிடைக்குது, திரும்பவும் எந்திரிக்கணுமா, திரும்பவும் இந்த கஷ்டத்தை சுமக்கணுமா, இன்னைக்கு வீட்டுக்கு எவன் வருவான்னு தெரியல, யார் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியல, இன்னைக்கு யார் யாருக்கு பதில் சொல்ல போறேன்னு தெரியல, கையில பணமும் இல்லை, காசும் இல்லை, சோத்திர என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி இந்த நாளை கடத்த போறேன்னு சொல்லி சிலருக்கு பொழுது விடிந்தாலே ஒரு இருள் போலத்தான் இருக்கிறது.
இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாய் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த விடியற் காலமே சோத்திரம் இருளின் திசையாய் சிலருக்கு தெரிகிறது அல்லவா? இந்த செய்தி வேறு யாருக்கோ போகக்கூடிய செய்தி இல்லைங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையில தான் பொழுது விடியும் போதே தலை நிறைய பிரச்சனை, மண்டை நிறைய யோசனை, இருதய நிறைய குழப்பம், சிந்தனை எல்லாமே ஒரு துக்கம். இப்படிதான் பலருடைய வாழ்க்கை. ஓ சோத்திரம், இன்னைக்கு நான் வந்து ஏஞ்சிட்டேன், பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னைக்கு இந்த பணத்துக்கு இந்த காரியத்துக்கு நான் வட்டி கட்டணும். இன்னைக்கு அந்த மனுஷி வருவா, அவளுக்கு நான் பதில் சொல்லணும். ஓ சோத்திரம், இன்னும் இவங்க வந்தாங்கன்னா என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த கடைசி காலத்திலேயே விடியற் காலமே அவர்களுக்கு இருளின் திசையாத்தான் இருக்குது. ஏன் பொழுது விடியுது, ஏன் சூரியன் உதிக்குது, ஏன் சந்திரன் மறையுது, ஏன் நட்சத்திரங்கள் காணாம போகுது, ஏன் வெளிச்சம் வருது, எதுக்காக நம்ம எந்திரிக்கிறோம், எப்படி சாப்பிட போறோம், எப்படி தூங்க போறோம், எப்படி வாழ போறோம்னு சொல்லி அதுதான் நிறைய பேருக்கு கவலை. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாய் நான் வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ போயிட்டு நாங்க அப்படியே வந்து கார்ல ஏறும்போது ஒரு இருளான, கொஞ்சம் வெளிச்சம் இல்லாத இருளான பகுதி. அந்த கார்ல ஏறுற நேரத்துல ஒரு மனுஷன் வந்துட்டு சார் 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 கைய நீட்டினார். அப்போ கையில எந்த விதமான நயா பைசாவும் இல்லை, சொல்ற வைக்கிறதுக்கு சான்ஸும் இல்லை. அப்ப என் மகன்கிட்ட சொல்லி ஏதாவது கொடுமான்னு சொன்னேன். அப்போ உடனே ஒரு 50 ரூபாய் கையில வந்ததை எடுத்து அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டு, சொல் தண்ணி இன்னி அடிக்க கூடாது, நீ இதை வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு நான் வேகமா ஊழியத்துக்கு வந்து கார்ல ஏறிட்டேன். ஆனா பிள்ளைகள் கவனிச்சிருக்காங்க, அந்த 50 ரூபா வாங்குற உடனே அந்த மனுஷன் கண் கலங்கி அப்படியே அழுதுட்டார். கண் கலங்கி அழுது இருக்கிறார். அது பிள்ளைக்கு சொல்றாங்க, நீங்க அதை கொடுத்த உடனே வாங்கிட்டு அந்த மனுஷன் அழுதுட்டார் அப்படின்னு. அப்ப நான் யோசிச்சேன், அவர் என்கிட்ட கையில கை நீட்டி கேட்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சார் 2 நாளா சாப்பிடல சார், சத்தியமா சார் 2 நாளா சாப்பிடல, ஏதாவது உதவி செய்யுங்க. ஆனா அவர் சொன்ன வார்த்தை நான் பொய்ன்னு தான் நினைச்சேன். அப்புறம் பிள்ளைங்க தான் பார்த்து சொல்றாங்க, அவன் இந்த காசை வாங்குற உடனே கண் கலங்கி அழுதுட்டாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பகல் முழுக்க அந்த மனுஷன் எங்கெங்கோ அலைந்து இருக்கிறார், யார்ட்டையும் கை நீட்டி இருக்கிறார், ஒரு ஆகாரத்துக்கு வழி இல்லை. இப்பயும் கை நீட்டி கேட்கும் போது வெளிச்சத்தில் நின்று கேட்க முடியாம ஒரு இருட்டான பகுதியில் நின்றுதான் வெக்கத்தை திறந்து கை நீட்டி கேட்கிறார். அப்போ சொல்ற ஒரு ராத்திரி நேரத்துல கூட அவருக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்னா, இதுதான் நிறைய பேருக்கு இருளின் திசை. இருளின் திசை என்பது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் மற்ற திசைகள் நடக்கிற திசையா இருக்கும், ஓடுகிற திசையா இருக்கும், பார்க்கிற திசையா இருக்கும், அளவிடுகிற திசையா இருக்கும், அடையாளம் இடுகிற திசையா இருக்கும், அது நன்மைக்கு எதுவான திசையா இருக்கும், ஏதேதோ விவரிக்கிற திசையா இருக்கும். ஆனா இந்த காலத்திலும் சிலருக்கு அவர்களுடைய திசை இருளின் திசையாகத்தான் இருக்கும். இது யாருக்கோ உலகத்தானுக்கும் தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பலருக்கும், தேவனை ஆராதிக்க அநேகருக்கும் கூட அவர்களுடைய திசை இருளின் திசையாகத்தான் இருக்கும். இந்த இருளின் திசையை வேதத்திலே அனுபவித்தது யார்? இந்த இருளின் திசையின் வழியாய் கடந்து போனது யார்? ஒரு குறிப்பிட்ட நபரை நான் வேதத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த இருளின் திசை வழியாய் போய் அந்த இருளின் திசையை அனுபவித்து அதில் மீண்டு வந்த ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, அதாவது திசையிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், இந்த இருளின் திசையிலே நடந்த ஒரு மனுஷன் யார் என்று சொன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது என்கிற தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இப்ப கொஞ்சம் யோசிங்க, சத்தியத்தை சத்தியமா யோசிங்க. தாவீது முதலாவது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இரண்டாவது, அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா. மூன்றாவது, இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சேர்த்து ராஜா. நான்காவது, நல்ல பேரும் புகழும், ஏராளமான இரும்பு, வெண்கலம், கல், மரம், பொருட்கள் இதெல்லாம் ஏராளமாய் சேர்த்து குமிச்சு குமிச்சு வச்சிருக்கிற ஒரு கோடீஸ்வர ராஜா தான் இந்த தாவீது. இவ்வளவு விதமான செல்வ பாக்கியம் நிறைந்த அந்த ராஜா சொல்லுகிறார், நான் மரண இருளின் திசையில் நடந்தேன். அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த இருளின் திசை என்பது விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு உரியது, அல்லது மாய்மாலக்காரர்களுக்கு உரியது, அல்லது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தர்மம் எடுத்து பிழைப்பவர்களுக்கு உரியது என்று அல்ல. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையே தாவீதை போல இருளின் திசையில தான் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகிய நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அந்த சங்கீதக்காரராகிய தாவீதே சொல்லுகிறார், நான் மரண இருளின் திசையாகிய பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஓ சோதரம், அந்த இருளின் திசையில் ஒரு தேவ மனுஷன் போகும்போது, இருளின் திசையை ஒரு தேவ மனுஷி கடக்கும் போது அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த தேவனே வந்து அவர்களோடு கூட இருந்து கொள்ளுகிறார். அவர்கள் பக்கத்துல இருந்து கொள்ளுகிறார். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியல, சாமுவேல் மோரிஸ் என்கிறதான ஒரு மிஷனரி வாழ்ந்தார் கடந்த காலத்துல. நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த சாமுவேல் மோரிஸ் என்கிறதான அந்த தேவ மனுஷன் நல்ல தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தை வைத்திருக்கிற மனுஷன். ஒரு நாள் கர்த்தர் சொல்லிட்டார், நீ இந்த பட்டணத்துக்கு போ, அந்த பட்டணத்துல ஒரு கடற்கரை இருக்கிறது, அந்த கடற்கரையில் காத்து கொண்டிரு, ஒரு கப்பல் வரும், அதுல ஏறி நீ போ, உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு போவேன் கர்த்தர் சொல்லிட்டார். சரி என்று இந்த சாமுவேல் மோரிஸ் என்ற மனுஷனும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி அந்த துறைமுக பட்டணத்தை நோக்கி போகிறார். போகிற வழியிலே பகல் மறைந்தது, சூரியன் கடந்தது, இருள் வந்தது, ஒரே காட்டு பகுதி, வெளிச்சம் இல்லை, பாதை தெரியல. ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எந்த பக்கம் போகணும் தெரியாது, எப்படி போகணும் தெரியாது. ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்குள் போயாக வேண்டும். அந்த காலத்துல வேற வாகன வசதிகள் கிடையாது. வழிநடுக காட்டு விலங்குகள், பயங்கரமான ஊளையிடும் நரிகளின் சத்தங்கள், ஓ சுத்திரம் ஆந்தைகளின் ஓசைகள், இப்படி பயங்கரமானவைகள் மத்தியிலே ஒரு பக்கம் சத்தம் இரைச்சல், மறுபக்கம் பயங்கரமான அந்தகாரத்தின் இருள், இன்னொரு பக்கம் காடு. இவைகளுக்கு மத்தியில் போயே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தேவ மனுஷனாகிய சாமுவேல் மோரிஸ் என்ன செய்திருக்கிறார், நின்று இருந்து ஜெபித்து இருக்கிறார். ஆண்டவரே, இப்படி இருளின் திசையிலே நான் போய்கொண்டிருக்கிறேன், நீர் எனக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் போராடி ஜெபித்திருக்கிறார். பாருங்க, நடந்த சம்பவம், அந்த தேவ மனுஷனுக்கு முன்பாக திடீரென்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வட்ட வடிவிலான அழகான வெளிச்சம் ஒன்று தோன்றியிருக்கிறது. அந்த வட்ட வடிவிலான நல்ல பால் வெளிச்சம் ஒன்று தோன்ற இவர் ஸ்தோத்திரம் பண்ணி நடக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த வெளிச்சம் சரியாய் இவர் போக வேண்டிய பாதையை காட்டியிருக்கிறது. இவர் போக வேண்டிய இடத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது.
அங்கு இருள் தெரியாமல் பண்ணியிருந்திருக்கிறது. நல்ல வெளிச்சத்தை பிரகாசித்துக் கொண்டே வந்திருக்கிறது. கடைசியா இவர் வர வேண்டிய பட்டணத்துல சேர வேண்டிய துறைமுகத்துக்கு வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து இணைந்த உடனே அந்த வெளிச்சம் தானாகவே மறைந்தது. இதைத்தான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் திசையாகிய பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் என்றால் தேவரீர், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த இருளின் திசையா இருக்குதா? போக வேண்டிய பாதை தெரியாதது இருக்கிறதா? அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவு இல்லாதிருக்கிறீர்களா? யாரோ உங்களை மூளை செலவை செய்து வேறு வழியில் நடத்துகிறார்களா? வாழ்க்கையே இருளின் திசையாய் காணப்படுகிறதா? ஒரு ஊழியக்காரனாய், வேதத்தை போதிக்கிறவனாய் நான் சொல்றேன், உங்களுடைய இருளின் திசையாகிய அந்த பகுதியில இருந்துதான் ஆண்டவர் உங்களுக்காக இந்த சங்கீதம் 23:4 நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் காணவும் உணரவும் அறிந்து கொள்ளவும் போகிறீர்கள். இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய சத்தம். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். இருளின் திசை என்பது சோதரம் நிறைய பேருடைய வாழ்க்கையில குழப்பத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. இருளின் திசை என்பது நிறைய பேர் வாழ்க்கையில வழி தெரியாமல் தவிக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. இருளின் திசை என்பது ஆவிக்குரியவர்களையே திசை மாற்றக்கூடிய சத்துருவின் அந்தகாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆனா இதெல்லாம் கடந்துதான் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? வேதாகம காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளை விட இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் வேதாகம கால பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளை விட பாக்கியவான்கள். அவர்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம். ஏன் தெரியுமா? இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அந்த காலத்து பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் தெரியுமா? கர்த்தர் நல்லவர். வாசிக்கிற ஒரு வசனத்தை எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39வது வசனங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. 1, அவர்கள் வனாந்தரங்களிலேயும், 2, மலைகளிலேயும், 3, குகைகளிலேயும், 4வது பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அழிந்தார்கள். ஆனாலும் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். இப்ப பாருங்க, நான் சொன்னேன் வேதாகம கால பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளை விட நாம் பாக்கியவான்கள் என்று சொன்னேன். அவர்களை விட நாம் தான் பாக்கியவான்கள், ஆசிரியக்கப்பட்ட. ஏன்னாக்கா அவங்க ஒரு காலத்துல ஆபிரகாம் என்கிற விசுவாசத்தில் இருந்திருக்கலாம், நோவா என்கிற தேவனுடைய கிருபை பெற்ற மனுஷனாய் இருந்திருக்கலாம், மோசையை போல அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்திருக்கலாம், தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்திருக்கலாம், சாலமோனை போல செல்வாக்கில் இருந்திருக்கலாம், இன்னும் நிறைய. ஆனால் இவர்கள் எங்க இருந்தாங்க? அந்த வசனம் சொல்லுது, வனாந்தரத்துல இருந்தாங்க. வனாந்தரம் என்பது பகல் காலத்துல பயங்கரமான எரிச்சல், சூடு, வெயில், அனல் தகிக்கிற இடம். இரவிலே பயங்கரமான பனி, குளிர், காற்று அப்படியே அலை வீசுவதை போல வீசுகிற, அதுதான் வனாந்தரம். அந்த மாதிரி வனாந்தரத்தில் இருந்திருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் இன்றைக்கு வனாந்தரத்தில் இல்லை. 2வது மலைகளில். மலை என்பது கரடானது, மேடானது, முகடுகள் நிறைந்தது, பாறைகள் நிறைந்தது, இடுக்குகள் நிறைந்தது. அங்கு பயங்கரமான விரியன் பாம்பு உண்டு, விஷ ஜந்துக்கள் உண்டு, குழி மொசல்கள் உண்டு, மற்றும் சொத்திரம் கொடிய உயிர்கொல்லி விலங்குகள் உண்டு, ஜீவராசிகள் உண்டு. அதுதான் மலை. அப்படிப்பட்ட மலைகளில்
கொடிய ஜீவராசிகளுக்கு மத்தியிலே இருளின் திசையில் இருந்த ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த பரிசுத்தவான்கள். ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படி பனி ஊத்துகிற சோத்திர மழை பெய்கிற குளிர் அடிக்கிற விஷ ஜந்துக்கள் நிறைந்த சந்துக்கள் பொந்துக்கள் உள்ள உயிர்கொல்லி விலங்குகள் நிறைந்த அந்த மலையில நம்மளை கர்த்தர் இருக்க வைக்கல. மூன்றாவதாக குகைகளில், இந்த குகைகளில் யார் போய் தங்குவாங்கன்னா சிங்கங்கள் தான் படுத்திருக்கும். தாவீதின் காலத்துல சொல்றோம், பலத்த சிங்கம் குகைக்குள்ள போயிருந்தது. இப்படி நிறைய இடத்துல சிங்கங்கள் குகையில இருக்கும். சிங்கம் படுக்கிற இடம் தான் குகை. அந்த குகைகளில் போய் இருந்திருக்காங்க. அப்போ எத்தனை சிங்கங்கள் இருந்திருக்கும். அது எத்தனை பேரை அடிச்சது, எத்தனை பேரை கடிச்சது, எத்தனை பேரை விட்டது, எத்தனை பேர் தப்பினாங்கன்னு தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள். ஆனா நமக்கு ஆண்டவர் அந்த குகையை கொடுக்கல, அழகான வீட்டை கொடுத்திருக்கிறார். இதை தவிர பூமியின் வெடிப்புகளில், வெடிப்புனாக்கா ஓசத்துல அவங்களுக்கு மழையும் கிடைக்கல, வனாந்தரமும் கிடைக்கல, குகையும் கிடைக்கல. எங்கேயாவது பசோதர ரோடு பழந்திருக்கும், பாதை திறந்து கிடக்கும், அல்லது சோதரம் பெரிய ஒரு அதுக்குள்ள நோக்கி பிரயாணம் பண்ணினார். இருளின் திசையில தான் ஊழியம் செய்தார்கள். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வனாந்தரத்தை கொடுக்கல, ஆண்டவர் நமக்கு மலையை கொடுக்கல, Praise Lord, Pastor. Network is not clear. பிரைஸ் லார்ட்மா, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க பாஸ்டர். ஓகேமா, தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். சாரி, நெட்வொர்க் ப்ராப்ளம். இப்படி வேதாகம காலத்தின் தேவ மனிதர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், விசுவாச வீரர்கள், விசுவாச வீராங்கனைகள், அவர்களை விட தேவன் நம்மை இருளின் திசையில் அல்ல, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தை இன்றைக்கு நமக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இருளில் இருந்த ஜனங்கள் யார்? வேதாகம கால தேவ மனிதர்கள், தேவ மனுஷர்கள். வெளிச்சத்தை கண்டவர்கள் யார்? இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள், நீங்களும் நானும்.
அப்போ ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், தயவு செய்து எப்போதுமே என் வாழ்க்கை இருட்டா இருக்கு, தேவன் என்னை இருளில் நடத்துகிறார், ஐயோ நான் தடுமாறிட்டு இருக்கிறேன், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல, எப்படி அடைக்க போறேன்னு தெரியல, எனக்கு சிக்கல் தீரணுமே, எனக்கு அதுல இருந்து விடுதலை வேணுமே, இதே சொல்லி தயவு செய்து புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள். ஏன் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறபடி உங்க கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பாருங்கள். நீங்க நல்ல உங்க கண்களை ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பக்கத்திலும் உங்க முன்பாகவும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இன்றைக்கும் இருளின் திசையில தான் வாழ்றாங்க. ஆனா கர்த்தர் வேதம் என்கிற வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பு என்கிற வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், மனம் திரும்புதல் என்கிற வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், சத்தியம் என்கிற வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷை துதி என்கிற வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், பாடல் சங்கீர்த்தனம் என்கிற வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசம் ஜெபம் என்கிற வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு வெளிச்சத்தை கொடுத்திருக்கேன், இன்னும் பழைய குருடி கதவை திரடி என்று சொல்லி, ஓ புலம்பினதையே நீங்கள் புலம்புவீர்கள், சொன்னதையே சொல்லுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் திசை எப்போதுமே இருளின் திசையாகத்தான் இருக்கும். சமீபத்துல என் இருதயத்தை உடைத்த ஒரு சம்பவம் போன வாரத்துல. நம்ம ஊழியத்திற்கு நிறைய பேருக்கு அநேகருக்கு தெரியாது. கடைசியாய் ஒரு 10 நாட்கள் நான் தனி ஜபத்துக்காக அந்த ஒட்டஞ்சத்திரத்துக்கு மேலே பாச்சலூர் என்கிற மலைக்கு போயிருந்தேன். சரியா 10 நாட்கள் முடித்து 10வது நாள் தான் அன்னைக்கு பகல்ல நான் அங்கிருந்து மலையிலிருந்து இறங்க போறேன். அன்னைக்கு காலையில அந்த பாச்சலூர் மலையிலே நான் தங்கியது ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் நானும் சாப்பிடுவதற்காக அங்க இருக்க ஒரு டிஃபன் கடை, ஒரு சாதாரண கடை, அங்க போனோம். அங்க போன உடனே மரியாதை கொடுத்து ரொம்ப வரவேற்று எங்களுக்கு விசேஷமா கவனித்தாங்க. சுட சுட இட்லி, சுட சுட தோசை, சுட சுட ஆம்லேட்டு, நல்ல சாப்பாடு. அப்போ நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். இருக்கும்போது அந்த கடைக்குள்ள ஒரு பெரிய மனுஷனா குறைஞ்சது ஒரு 45 வயசு, 40-45 வயசு இருக்கும். அவரும் ஒரு சின்ன பையனும் வந்தாங்க. அந்த பையனுக்கு மிஞ்சி போன ஒரு 15 வயசு, 17 வயசு, 18 வயசுக்குள்ளதான் இருக்கும். 2 பேரும் வந்தாங்க. உள்ள வந்துட்டு உட்காந்தாங்க, அங்கங்க சுத்தி பார்த்தாங்க, நடந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு ஊருக்காரவங்க. அதனால அப்படியே சிரிச்சுட்டே பேசிட்டு, எப்பா எனக்கு ஒரு 5 இட்லி கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சு சொன்னாரு. என்கிட்ட காசு இல்ல, நீ காசு கேட்க கூடாது அப்படி முன்கூட்டி சொல்லிட்டாரு. பார்சல் பண்ணதுக்கு அப்புறம் காசு கேட்டு அவமானப்படுத்திருக்க கூடாது முன்கூட்டி அந்த ஆள் சொல்லிட்டாரு. என்கிட்ட காசு இல்ல, நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் உட்கார்ந்துதான் அப்புறமா இட்லி கட்டி கொடுத்தாங்க. அப்போ அவரோடு கூட வந்த பையன் அவனும் உட்கார்ந்து இருக்கான். நான் கேட்டுட்டே இருக்கேன். கூப்பிட்டு வந்த மனுஷன் சொல்றாரு, டேய் கவலைப்படாதே, நம்ம வேலைக்கு போறோம், இன்னைக்கு ஒரே நாள்ல 1000 ரூபாய்க்கு வேலை பார்க்கிறோம், நீ உனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், 5 நாள் போனாக்கா 5000 ரூபாய் கிடைக்கும், கவலைப்படாதுன்னு சொல்லி அந்த பையனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பையன் அங்கிட்டு உட்காந்துருக்கான், இங்கிட்ட உட்கார்றான். அப்படியே தான் ஒரு கட்டம் வரும்போது நான் சாப்பிட்டுட்டு இருக்க டேபிள் பக்கத்துல எதிர்புறத்துல இருந்தவன் அப்படி திரும்பி என்னைய பார்த்துட்டு உட்கார்ந்தான். அவன் அப்பயே அங்கேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி அந்த ஸ்டூல்ல உட்காந்து தேய்ச்சி சுத்திட்டு இருக்கும்போது எனக்கு மனசுல ஏதோ ஒரு நெருடலாய் கொஞ்சம் ஏதோ ஒரு பட்டது. அவன் பட்டாரு எது பக்கம் திரும்பி நான் சாப்பிட்றத பார்த்துட்டு கைய குத்து கை வச்சு உட்காந்து ஒண்ணு கேட்டேன், தம்பி சாப்பிட்டியா அப்படின்னு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை இல்ல அப்படின்னு. ஏன்னு கேட்டேன். காசு இல்லை அப்படின்னு. அதை கேட்ட உடனே பரிசுத்தாவி கொண்டா சொல்றேன், இருதயமே நொறுங்கினது போல ஆயிடுச்சு. ஒரு 15 வயசு 16 வயசு பையன் காலையில கிளம்பி கூலி வேலைக்கு போறான். அவன் அங்க போய் உதிக்கிற சூரியன்லையும் அடிக்கிற வெயில்லையும் பகல் முழுக்க வேலை செய்ய போறான். அதுவும் கடினமான வேலை செய்ய போறான். இப்போ அவனு கூட வந்த ஆம்பளைக்கு சேர்த்து மொத்தமே 5 இட்லி தான் பார்சல் கட்டப்படுது. இவனுக்கு காலை டிஃபன் கூட வாங்க முடியல. அவங்க வாங்கறதுக்கு அவன் தயங்கிட்டு இருக்கான். கையில ஒரு பைசா இல்லை. ஆனா அவன் அந்த கடைக்காட்டு கொடுங்கன்னு கேட்க முடியல, கேட்க தெரியல. அவன் பேச்சு குழந்தைத்தனமா இருக்கு.
அப்போ ஏன் சாப்பிடலன்னா காசுல ஒரே அவன் பாட்டு வெளிப்படையா சொன்னான். கேட்டோட மனசே துக்கமாயிடுச்சு. உடனே சொன்னேன், உட்காரு, உனக்கு என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடு, நான் காசு தரேன், சாப்பிடு. இல்ல இல்ல இல்ல, நான் பார்சல் வாங்கிக்கிறேன். என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு தோசை வேணும். அவன் ஆசைப்பட்டு கேட்டது ஒரே ஒரு தோசை வேணும். அவன் அந்த ஒரு தோசைன்னு கேட்டான் பாருங்க, என் இருதயமே அப்படி சுத்துற சம்மட்டி கொண்டு அடித்ததை போல துக்குள்ளாய் உடைந்து. ஒரு தோசைக்காக அந்த பையன் அந்த கடையில உட்காரான், அங்கிட்டு திரும்புறான், இங்கிட்டு திரும்புறான். ஐயோ, யார் யாரும் சாப்பிட்றத பாக்குறான். அவனுக்கு கேட்க தெரியல, அவனுக்கு வாங்க காசு இல்லை. கடைசியில் அது கடைக்கார்ட்ட சொல்லி 2 ஸ்பெஷல் தோசை போட்டுங்க சொல்லி 2 ஸ்பெஷல் தோசை எடுத்து கட்டி அவனை வாங்கிக்க சொல்லி அனுப்புனேன். போகும்போது ஒரு கையில 100 ரூபாய் கொடுப்போம்னு ஆசைப்பட்டேன். ஆனா கையில எந்த விதமான நயா பைசா சில்லறை இல்லை, எல்லாமே ஜிபேயா இருக்க, கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டேன். அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா அன்னைக்கு பகல் முழுவதும் என் இருதயம் அந்த பையன் மேலதான் இருந்துச்சு. ஒரு 15-16 வயசு பையன், ஒரு கூலி வேலைக்கு போறவன், சம்மட்டி தூக்கி அடிக்கிறவன், மண்வட்டி எடுத்து வெட்டுறவன், மரக்கலைய தூக்கி போறவன், களை எடுக்கிறவன். அவனுக்கு காலையில ஒரு நேரம் ஸ்டோரு கிடைக்கல. அதோடு கூட அவன் போக வேண்டியது. அப்பதான் நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். நீர் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்க. நான் இருளின் திசையில இல்ல ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டதை போல இந்த இருளான பையனுக்கு முன்பாக என்னை ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்த பிறகு மூத்த மகனோடு பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர்கிட்ட சொல்லும் போது தேம்பி தேம்பி அழுதுட்டேன். என்னோட பையன் வந்தான், உட்கார்ந்து இருந்தான். கடைசியில திடீர்னு மனசு கேட்காம கேட்டேன், பசிக்குதுன்னு சொன்னான். 2 தோசை வாங்கி கொடுத்தேன். ஆனா எனக்கு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்க முடியலேன்றதான் கவலை. ஆனா நான் யோசிச்சேன், ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இதுதாங்க இன்னைக்கு சத்தியம், இதுதாங்க இன்னைக்கு வெளிப்பாடு. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பலருக்கு படுக்கிறதுக்கு பாய் கிடையாது. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பலருக்கு போறதுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு பைக்கு கிடையாது. ஆனா உங்களுக்கு பைக்கு கொடுத்திருக்காரு, படுக்க பாய் கொடுத்திருக்கிறாரு, கால் நீட்ட கட்டில் கொடுத்திருக்கிறாரு, கோசத்து நல்ல போர்வை கொடுத்திருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், எனக்கு விடுதலையே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையே இருண்டு கிடக்கு, நான் இருளின் திசையில இருக்கிறேன், இருளின் பள்ளத்தாக்களை நடக்கிறேன், தாவீதை விட பெரிய பிரச்சனை எனக்கு தான் நம்ம சொல்றோம். நான் அடிச்சு சத்தியமா சொல்றேன், இவர்கள் எல்லாரை விட நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இதை தயவு செய்து நினைத்து பாருங்க. விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாகிய உங்களுக்கும் ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். உங்களிடத்தில் இல்லாததையும் பாதிக்கப்பட்டதையும் நீங்கள் நினைக்கிறது, யோசிக்கிறதை விட்டுட்டு எது இருக்குதோ அதை பாருங்க. எதை கர்த்தர் கொடுத்தாரோ அதை யோசிங்க. அதை நினைத்தால், அதை பார்த்தாலே உங்களுக்கு குறைவு தெரியாது, இருள் தெரியாது, அந்தகாரம் தெரியாது. நல்ல வெளிச்சம்தான், நல்ல வெளிச்சம்தான் தெரியும். எனக்கன்பானவர்களே, கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறார், நீங்கள் இருளில் இல்லை மகனே, மகளே. நான் நினைச்சா இன்னைக்கு ஒரு இருதயம் கவரக்கூடிய மாய்மால பிரசங்கத்தை பண்ண என்னால முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், மகளே இருளில் இருக்கிறாயோ, இதோ உனக்கு வெளிச்சம் உதிக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை அந்தகாரப்பட்டு விட்டதோ, நீ ஜெயம் பெறுவாய். கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசு உன்னை மூடி இருக்கிறாரோ, கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். நான் பாட்டுக்கு மனப்பாடமா ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளை உதட்டிலிருந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அது என்னுடைய ஊழியம் அல்ல. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியமே நாம் யார் என்பதை விளங்கி கொள்ள வைக்கிறதுதான் என்னுடைய ஊழியம். நீங்கள் யார்? இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் யார்? ராஜாதி ராஜாவுடைய குமாரர்கள், குமாரத்திகள். நீங்கள் யார்? விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நீங்கள் யார்? உலகத்தில் எந்த மதமும் எந்த மதத்தாருக்கும் கொடுக்காத, நமக்கு மட்டுமே கொடுத்திருக்கிற வேத
பாவத்தை சுமக்கிறவர்கள் எந்த மதம் அவங்க மதத்தை முழுவதும் அச்சடித்து எல்லா கையில கொடுத்து நீ படி நீ படி நீ படி நீ படி சொல்லி எல்லாரும் படிக்கவேன்னு சொல்றது கிடையாது. முத்தாய்ப்பாய் 100, 500, 1000 பேர் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவத்துல மட்டும்தான் ஆண்டவர் முழு வேதத்தை அச்சிட்டு அதை அழகா பைண்டிங் பண்ணி அதை சின்னத குட்டியா உருவாக்கி நம்ம கையில கொடுத்து இதை வச்சுக்க, இதை படிச்சுக்க, இதுல தெரிஞ்சுக்க, என்னுடைய ரகசியம் எல்லாம் இதுலதான் இருக்கு சொல்லி அவருடைய எல்லா மறைப்பொருளையும் வெளிப்படுத்தி கையிலே கொடுத்திருக்கிறாரே, அதை பெற்றவர்கள் தான் நாம் மற்ற மார்க்கத்தாரை சேர்ந்தவர்கள் அல்ல. நாம் இருளின் திசையில் இருக்கிறவர்கள் அல்ல. திரும்பவும் சொல்றேன், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நான் வெளிச்சத்தின் பிள்ளை. நாம் எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறவை. கர்த்தர் நல்லவே. இன்னொரு உதாரணம் சொல்றேன். சிலருக்கு கொஞ்சம் தலைவலி வந்துருச்சு, சிலருக்கு கால் குடத்தில் வந்துருச்சு, சிலருக்கு வயிறு குடையுது, இன்னும் சிலருக்கு கொஞ்சம் மயக்கம், ஏதோ ஒரு சம்திங் வந்துருச்சுனாக்கா ஐயோ அவங்க பயப்படுற பயம் இருக்குது. மரண பயத்தை விட பயங்கரமான பயம். ஆனா நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், உங்களுக்கு உடம்புல எங்கேயுமே வலிக்காத பைய, கை குடையில, கால் குடையில, தலைவலிக்கல, வயிறு வலிக்கல, பலவீனம் வரல, ஒண்ணு வரல, இது வராம இருக்கும் போதே தயவு செய்து உங்க காரையோ பைக்கையோ ஆட்டோவை எடுத்துக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு காலையில ஒரு 9 மணில இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் சும்மா இருங்க. நீங்க அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், செக்அப் பண்ண வேண்டாம், டேப்லெட் சாப்பிட வேண்டாம், இன்ஜெக்ஷன் போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சுத்தி வாங்க. எங்க சீட்டு கொடுக்கிற இடத்துல கொஞ்சம் உட்காருங்க. சோத்திரம் மருந்து வாங்குற இடத்துல கொஞ்சம் நெல்லுங்க. அங்க ஜனங்க ஆம்பளை அவங்கள பார்க்க வந்த ஆம்பளைங்களை பொம்பளைகள் மரத்தடியில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. இந்த ஜிஹெச்ல போய் ஜஸ்ட் ஒரு 4 or 5 hours இருந்துட்டு நீங்க பார்த்துட்டு வந்தாலே தெரியும் தேவன் நம்மளை எவ்வளவு சுகமாய் வைத்திருக்கிறார் என்று. நிறைய பேர் இந்த மாதிரி இடங்களுக்கு போறது கிடையாது, இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறவர்களை குறித்து தெரிந்து கொள்ளுவது கிடையாது. அங்க எவ்வளவு ஜனங்கள் காலை தூக்கி மேல கட்டிக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க, எத்தனை பேர் மேல உடுப்பு போட முடியாம முண்டத்தோட படுக்க வச்சு கிடக்குறாங்க, எத்தனை பெண்களும் பிள்ளைகளும் அங்க பெண்கள் படுத்து கிடக்க, குழந்தைகள் பிள்ளைகளை தாயை கட்டிப்பிடிக்கவும் முடியல, அன்பா பாராட்டு விளையாடவும் முடியாம பிள்ளை ஏங்கி போய் கீழே கிடக்குறாங்க, எத்தனை பேர் சுத்துவாங்க பசியும் பட்டியலில் கிடக்குறாங்க, பார்க்க வந்தவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நிக்கிறதுக்கு இடம் இல்லை, படுக்கிறதுக்கு ஒரு பாய் இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், நமக்கு ஒரு சின்ன கோளாறு வந்துருச்சுனாக்கா ஐயோ யாருக்குமே வராத இருளின் திசையில நான் போயிட்டு இருக்கிறேன், இருளின் பள்ளத்தாக்குல போயிட்டு இருக்கிறேன், ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியல, உடனே எக்ஸ்ரே எடுக்கணும், உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், உடனே இசிஜி எடுக்கணும், உடனே பிபி பார்க்கணும், உடனே கொலஸ்ட்ரால் பார்க்கணும், உடனே அந்த ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்கணும், உடனே இங்க போகணும்னு சொல்லி ஒன்றும் இல்லாததை இருக்கிறதை போல கற்பனை கட்டி வாழ்கிறோம். அதனாலதான் நான் சொல்றேன், இவர்கள் எல்லாரை விட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏனென்றால் இருளின் திசையிலே போக வேண்டிய நம்மை இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக நம்மை வெளிச்சத்திலே வைத்திருக்கிறார். வெளிச்சத்திலே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நெகட்டிவானதை பார்க்காதீங்க, குறைவானதை யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லாத போது இருக்கிறதை போல கற்பனை கட்டாதீர்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் திசை என்கிற பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவன் என்னோடு இருக்கிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியின் ஏவுதலினால்
இந்த செய்திய நீங்க ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் முழு கவனமா கவனிக்கிறது உண்மைன்னா, இந்த விளக்கமெல்லாம் ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க கைய தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருப்பீங்க. நல்ல வாயை திறந்து அல்லேலூயா ஒரு 10 முறை சொல்லி இருப்பீங்க. இல்லாட்டி உங்க கண்கள் கலங்கி கண்ணீர் வந்திருக்கும். ஏன்னாக்கா, நீர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம் ஐயா, நீர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம் ஐயா, வீட்டிலே சுகமாய் குடியிருக்க பண்ணியிருக்கிறீரே ஸ்தோத்திரம் ஐயா, என் நல்ல ஐக்கியத்தின் சபையை கொடுத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி இந்நேரம் உங்க கண்கள் ஆனந்த கண்ணீர் வடித்திருக்கும். இல்லாட்டா உங்களை அறியாமலே உங்க கைகள் மேலே உயர்த்தி கர்த்தரை துதித்து இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இந்த மத்தேயு 4:15 படி இருளின் திசை என்று நீங்க நினைக்கிறீங்க. இல்லை சகோதரா, இல்லை சகோதரி, இருளின் திசையில் இருந்த உங்களை தான் தேவனாகிய கர்த்தர் இந்த மத்தேயு 4:15 படி வெளிச்சத்தின் திசையிலே கொண்டு வந்திருக்கிறார். சுதந்திரம் மரணத்தின் இருளில் இருந்து உங்களுக்கு ஜீவனின் வெளிச்சத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இது கர்த்தருடைய காலம். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. ஒரு வசனத்தை சொல்லும்படி உணர்த்தப்படுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம், தேவனால் எனக்கு உணர்த்தப்படுகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். உபாகமம் 31:8. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் நல்லவர். இங்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவ மனுஷன் தேவதாசன் என்று சொல்லப்பட்ட மோசையை கொண்டு சொல்லுகிறேன் அழகான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. திரும்ப வாசிக்கிறேன். அந்த உபாகமம் 31:8. நம்பர் 1, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். நம்பர் 2, அவர் உன்னோடு கூட இருப்பார். நம்பர் 3, அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை. நம்பர் 4, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்பர் 5, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எவ்வளவு அற்புதமான தேவன்! இருளின் திசையில் இருக்க வேண்டிய நம்மை அவர் அழகாய் மீட்டெடுத்து இந்த உபாகம் 31:8 படி அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாகவே செல்லுகிறார். அவர் நம்ம கையை விடாம பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் நம்ம கையை விட்டு விலகி போவதும் கிடையாது. நம்ம பயப்படாம காப்பாற்றிட்டு இருக்காரு, கலங்காம வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நன்றி பலிகளை செலுத்துவதை தவிர வேற ஒன்றுமே பண்ண முடியாது. சுத்திர இவைகளுக்கெல்லாம் நான் என்னத்தை செய்வேன்? கர்த்தர் நல்லவே. ஸ்தோத்திரத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்தை சுத்தி வருவது ஒண்ணுதான் நம்முடைய வேலைங்க. ஆனபடினால் சொல்லுகிறேன், இருளின் திசையில் இருந்து என்றைக்கோ கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி விட்டார். இருளின் திசையிலிருந்து என்றைக்கோ கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து விட்டார். இருளின் திசையிலிருந்து என்றைக்கோ உங்களை தூக்கி எடுத்து விட்டார். அதனால் இன்றைக்கு சாட்சியின் பாத்திரமா இருக்கிறீங்க, உயிருள்ள சாட்சிகளா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு சாட்சிகளா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடைசியாய் இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கும்படி தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு வசனத்தை வாசித்து சொல்லி முடிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 11:8. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமா இருக்கும். சம்பவிப்பது எல்லாமே மாயையே. இங்கு ஞானிகளின் ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார்,
மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளெல்லாம் மகிழ்ச்சியாயிருந்தாலும் இருளின் நாட்களை நினைக்க வேண்டும். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், என்னையா சொல்றீங்க? இருளை நீக்கிட்டாரு சொல்றீங்க, இருளிலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு சொல்றீங்க, ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாரு சொல்றீங்க, மற்றவர்களை விட நம்ம தான் பாக்கியவான்கள் பாக்கியவதின்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் இருளின் திசையை குறித்து பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் இந்த பிரசங்கி 11:8 சொல்லுது, இருளின் நாட்களையும் நீங்கள் நினைக்க வேண்டும். ஏன் நினைக்கணும் தெரியுமா? அதைத்தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். சில பிச்சைக்காரர்களை கவனித்து பாருங்க, சில பிளாட்பாரம்ல படுத்திருக்கிறவங்கள பாருங்க, சில கையும் காலும் இல்லாமல் ஊர்ந்து கொண்டு இருக்கிறவர்களை பாருங்க, பல மாதங்களாகவும் வருட கணக்காகவும் வியாதியில இருக்கிறவர்களை பாருங்க, தொழிலை ஆரம்பித்து அந்த தொழில் நஷ்டமாகி எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்தவர்களை பாருங்க. இவர்களெல்லாம் கவனித்து பார்த்தால் நாம் இருளின் திசையில் இல்லை, தேவன் நம்மை வெளிச்சத்தின் பாதையிலே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நினைக்க முடியும். இதை நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு மாசந்தோறும் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் கரெக்டா மாசத்தின் கடைசி 28, 30, 31 சம்பளம் வந்துருது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பிரைவேட் கம்பெனியில வேலை செய்யற அல்லது தினக்கூலிக்கு போற டெய்லி வேஜஸ், அந்த தின சம்பளத்துக்கு போறவங்கள அற்பமா நினைக்கிறாங்க, அவங்கள கேவலமா நினைக்கிறாங்க. அவங்கள சூத்திரம் மதிக்கிறதே கிடையாது. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க எந்த அளவுக்கு உயரத்துல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நேர் பள்ளத்தில் இருக்கிறவர்களை கவனிக்க வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியமாய் இருக்கிறது. எகிப்திலே பார்வோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த பார்வோன் என்கிற மனுஷன் சிறைக்குள் இருக்கிற யோசேப்பை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவனை கூப்பிட்டு வர சொல்லி முகச்சவரகம் பண்ணி வஸ்திரத்தை மாற்றி அவனை பேச வைத்து உடனே தேசத்தின் அதிபதியா மாத்திட்டான். ஒரு அந்நியனும் கடின இருதயம் படைச்ச பார்வோன் கூட அடிமையை அதிபதியாய் மாற்றக்கூடிய இருதயம் இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு எந்த சிறுமைப்பட்டவர்களை குறித்தோ தரித்திரியப்பட்டவர்களை குறித்தோ இரக்கமும் கிடையாது, அவர்களை தூக்கிவிட வேண்டும் என்கிற மனசாட்சியும் கிடையாது. நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அந்த நெகேமியா இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிறார். எருசலேம் பாழாய் போச்சு, எருசலேம் மதில்கள் இடிந்து கிடக்குது, ஏன் ஊர் ஏன் மக்கள் ஏன் பகுதி இப்படி நாசமா போயிடுச்சுன்னு சொல்லி அவன் அங்கலாய்க்கிறான். இதை பார்த்த உடனே அந்த நெகேமியாவுடைய ராஜா சொல்லுகிறான், உன் முகநாடி மாறுபட்டிருக்கிறதே, உனக்கு என்ன வேணும் கேள்வி கேட்ட உடனே அந்த ராஜா நெகேமியாவுக்கு வேண்டிய கழுதைகளை கொடுத்து குதிரைகளை கொடுத்து வேலை ஆட்களை கொடுத்து நீ எருசலேமுக்கு போயிட்டு வா, வேலையை முடிச்சுட்டு வா சொல்லி சந்தோஷம் ஒரு அனுமதி கொடுத்தான். ஒரு அந்நிய ராஜா நெகேமியாவுக்கு இரக்கம் பாராட்டான். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர்களாகிய சிலர் சாதாரணமானவர்களுக்கு இரக்கம் பாராட்டுறது கிடையாது. சிலர் கைகளை ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் தர்மம் எடுக்கிறவர்களுக்கும் அந்த காசு போடும்போது பார்த்திருக்கேன். காசு போட்டுட்டு சொல்லுவாங்க, இப்படி போட்டு போட்டு நானும் உன்னைய போலவே ஆயிரம் போல இருக்கும்பாங்க. இது எவ்வளவு பெரிய அவலட்சணமான அருவருப்பான ஒரு வார்த்தை. உன்னைய போலவே நானும் ஆயிடுவேன்னாக்கா என்ன அர்த்தம்? நீங்க பிச்சைக்காரர்களா போக விரும்புறீங்களா? தெருவா அலைய விரும்புறீங்களா? இல்லையே. தேவன் அப்படி விட்டுருவாரா? விடமாட்டாரே. அப்புறம் ஏன் ஒரு அபிஷேகம் பெற்ற நீங்க ஒரு சாதாரண மனுஷன் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவ்வளவு கீழ்த்தரமா பேச வேண்டும்? ஏன் அவ்வளவு தரந்தாழ்ந்து பேச வேண்டும்? அந்த இடத்துல ஆண்டவரே என்னை ஒரு கொடுக்கிற கரமாய் வைத்திருக்கிறேன் நினைக்கணுமா இல்லையா? ஆக மொத்தம் நம்முடைய வாழ்க்கை இருளின் திசையில் அல்ல, வெளிச்சத்தின் பாதையிலே இருக்கிறது. ஒரு அந்நிய ராஜாவும்
புறஜாதி ராஜாவும் ஓ கர்த்தர் நல்லவர், யோசேப்புக்கும் நெகேமியாவுக்கும் தயவு பாராட்டுறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி பார்க்க வேண்டும், அவர்களை கவனித்து பார்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஓமைகளை சொன்னார். அதுல ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிரதான ஓமை என்னன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு லாசருவும் இருந்தான். 2 பேரும் மரித்தார்கள், மேலே எடுத்து கொள்ளப்பட்டார்கள். ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான், லாசரு ஆபிரகாம் அப்படி மடிக்கு போனான். இங்கதான் ஒரு சத்தியம் இருக்குது பாருங்க. ஆபிரகாம் பரலோகத்துக்கு போயாச்சு, இப்போ லாசருவும் ஆபிரகாமுடைய மடிக்கு போயாச்சு. 2 பேரும் அங்க போனாலும் அவங்க யார பாக்குறாங்க பத்தினா, கீழே இருந்து இப்ப நரகத்துல விழுந்து கிடக்கிற ஐஸ்வர்யவான பாக்குறாங்க. ஐயோ நீ கீழே இருக்கும்போதே மனம் திரும்பி இருக்கலாமே, ஐயோ நீ கீழே இருக்கும்போதே ரட்சிக்கப்பட்டிருக்கலாமே, ஐயோ கீழே இருக்கும்போதே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாமே, ஐயோ கீழே இருக்கும்போதே நீ இயேசு மரித்து உயிர்த்தான விசுவாச அறிக்கையிட்டிருக்கலாமேன்னு சொல்லி பரலோகத்துக்கு போன பின்பு கூட பாதாளத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிறவர்கள், பள்ளத்தாக்கள் இருக்கிறவர்களையும் சிறையிருப்பில் இருக்கிறவர்களை போய் பார்ப்பது கிடையாது, அவர்களுக்கு தயை பாராட்டுவது கிடையாது, உதவி ஒத்தாசை பண்ணுவது கிடையாது. தன்னுடைய மகனுக்கு பண்ணணுமா 1000த்துல கேட்காத, நான் 1,00,000த்துல பண்றேன். மருமகளுக்கு பண்ணணுமா 100ல கேட்காத, நான் 1000த்துல பண்ணேன். பேரப்பிள்ளைகளுக்கு பண்ணணுமா சின்னதை கேட்காதே, நல்ல காஸ்ட்லிய கேள். அதெல்லாம் மகனுக்கும் மகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் பண்ண தெரியுது. ஆனால் இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றதா இருக்கிறது. கடைசியாய் ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிற ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். இந்த வசனம் உங்களை எச்சரிக்கும் அல்லது கர்த்தருக்குள் நடத்தும் என்று நம்புகிறேன். ஒரே ஒரு வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் 7 மற்றும் 8வது வசனம். ஓசுத்திரம் 6, 7, 8. சங்கீதம் 113 6, 7, 8. அவர் வானத்திலும் பூமியும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இவ பாருங்க, இது என்ன சத்தியம்னா, அவ்வளோ பெரிய வானத்துக்கும் பூமிக்கும் மேற்பட்ட தேவன் நினைச்சாரா தன்னையே தாழ்த்துகிறாரா. ஏன் தாழ்த்துறாருனாக்கா, அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், ஓசுதான் புழுதியில உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க இன்னொரு மனுஷன் இருக்கிறா, அவர் ரொம்ப எளிமையா குப்பையில உட்கார்ந்துட்டு இருக்கா. புழுதியில் இருக்கிற மனுஷனையும் குப்பையில் இருக்கிற மனுஷையும் தூக்கி அவங்கள கொண்டு போய் அரண்மனையும் பிரபுக்களோடும் அதிபதியோடு உட்கார வச்சுட்டு தூரத்திலிருந்து பார்த்து அவர் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இருளின் திசையில் இருக்கிற அந்த சிறியவனையும் இருளின் திசையில் இருக்கிற அந்த சிறியவனை நான் தூக்கிட்டேன், கொண்டு போய் ஒரு நல்ல பெரிய இடத்துல உட்கார வச்சுட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்படுறாராம். அப்ப நாம என்ன செய்யணும்? இருளின் திசையில் இருக்கிறவர்களை நோக்கி நடங்க. இருளின் திசையில் இருக்கிறவருடைய வீடுகளுக்கு போங்க. இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க. இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு கை கொடுங்க. இருளின் திசையில் இருக்கிறவர்களை பார்த்தா உங்களை நீங்க தாழ்த்துங்க. இந்த சங்கீதம் 113 6வது வசனத்தின்படி அவர் தன்னையே தாழ்த்தினதை போல நீங்க உங்களை தாழ்த்தி அவங்களோட உட்காருங்க, அவங்களோட நில்லுங்க, அவங்களோட உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அப்படி செய்தால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிமையின் வெளிச்சத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கடைசியாய் சாட்சியை சொல்லும்படி
முடிக்கிறேன். நீங்களும் நானும் இருளின் திசையில் அல்ல, வெளிச்சத்தின் பாதையில் இருக்கிறோம். நம்மை விட எவ்வளவோ பேர் இருளின் திசையில் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள தேசத்திலே நடக்க பண்ணியிருக்கிறார். ஆனபடியினால் புலம்பாதீர்கள், அழுகாதீர்கள், கஷ்டப்படுகிறேன் சொல்லாதீங்க, ஐயோ நெருக்கப்பட்டேன் சொல்லாதீங்க, பிசாசினை சோதிக்கிறார் சொல்லாதீங்க. நீங்க எவ்வளவோ பாக்கியவதிகள். ஆனால் தயவு செய்து நாளை முதல் தெருக்களில் போகும்போது நன்மை செய்யுங்க, வீதிகளில் வரும்போது நன்மை செய்யுங்க, மதம் மார்க்கத்தை பார்க்காதீங்க, எல்லாருக்கும் தயவு செய்யுங்க. ஓ புழுதியில் இருக்கிறவனை தூக்கி, ஓ குப்பையில் இருக்கிறவனை தூக்கி பிரபுக்களோடு கர்த்தரே உட்கார பண்ணுகிறார்னா நம்ம வாழ்க்கையில நாம் சிலரையாவது தூக்கி விடுவோம். இருளின் திசையில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தின் பாதைக்கு கொண்டு வருவோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திப்பதாக இது காதால் கேட்கிற பிரசங்கமா இல்லாமல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற அனுபவமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போறோம். தயவு செய்து கவனிங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இருளின் திசையிலும் மரண இருளின் திசையிலும் எவ்வளவோ பேர் இருக்க எங்களை வெளிச்சத்தின் பாதையிலும் நித்திய ராஜ்யத்தின் பாதையிலும் நீ நடத்துகிறதுக்காக நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே இன்று முதல் நான் இருளின் திசையில் இருக்கிறவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுங்க. சிலருக்காகிலும் உதவி செய்வேன் என்று சொல்லுங்க. கைகளை நீட்டுவேன், தானம் தர்மம் தாராளம் செய்வேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்க அறிக்கையை பார்க்கட்டும். இன்று முதல் உங்களை தன்னுடைய குமாரனாய் குமாரத்தியாய் உருவாக்கட்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, இருளின் திசையை குறித்து எங்களோடும் எங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டும் நீ பேசினதற்காக மெய்யாகவே மெய்யாகவே நீர் எங்களை எவ்வளவு வெளிச்சத்தில் வைத்திருக்கிறீர், எவ்வளவு சுபிட்சத்தில் வைத்திருக்கிறீர், எவ்வளவு நன்மையிலும் கிருபையினாலும் நிறைத்து வைத்திருக்கிறீர். ஆனாலும் நாங்கள் நன்றி கெட்டவர்களாக, நன்மையை மறந்தவர்களாக நாங்கள் தான் துன்பப்படுகிறோம், நாங்கள் தான் வேதனைப்படுகிறோம், நாங்கள் தான் துன்புறுகிறோம் என்று இழிவானவர்களை பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனே எங்களை மன்னிப்பீராக. இனி நாங்கள் எங்களுடைய இழிவானவைகளையும் குறைவானவைகளையும் பேசாமல் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை நினைக்க உதவி செய்யும், அடைக்கலத்தை நினைக்க உதவி செய்யும். இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும், தப்புவிக்கிறவர்களா எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தினாலே அநேகருக்கு ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், கையிலாகு கொடுக்கிறவர்களாய், சுமை தாங்கிகளாய், நன்மை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக.
கடந்த கால பரிசுத்தவான்கள் வனாந்தரத்திலும் மலைகளிலும் குகைகளிலும் வெடிப்புகளிலும் வாழ்ந்தார்கள் ஐயா. ஆனாலும் அவர்கள் சாட்சியின் ஜீவியத்தை ஜீவித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு வனாந்தரம் இல்லை, மலைகள் இல்லை, குகைகள் இல்லை, வெடிப்புகள் இல்லை. அதற்கு பதிலாக நல்ல வீடுகள், நல்ல வாசல்கள், நல்ல அடைக்கலம் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் நினைத்து உமக்கு உண்மையாக ஜீவிக்க உதவி செய்யும். நாளை முதல் நாங்கள் அநேகருக்கு இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற்றியுள்ளோம். உடைய கரமும் கிருபையும் தாங்கட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.